ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம எக்ஸிட் அண்ட் எக்ஸிட் வென் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் அப்படின்னா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் அலோஸ் யூ டு பெர்ஃபார்ம் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் அ கவுண்ட். ஓகேவா? ஸோ ஒரு கவுண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு லூப் வந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி பிளேஸ்ட் பிஃபோர் த லூப் கீவேர்ட் டு கண்ட்ரோல் த லூப். ஓகேவா? ஸோ ஒரு லூப்பை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அந்த கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னா லூப் அப்படின்ற அந்த கீவேர்டுக்கு முன்னாடி நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் இஃப் நம்பர் ஆஃப் இலிட்ரேஷன் ஆர் கவுண்ட் இஸ் ப்ரீ டிஃபைன்ட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு லூப் வந்து 4 வாட்டி தான் ரன் ஆகணும், இல்லைனா 5 வாட்டி தான் ரன் ஆகணும் அப்படின்ற அந்த கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த ஃபார் லூப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, we can also use expression instead of numeric values. ஓகேவா? ஸோ நியூமரிக் வேல்யூஸ் பதிலாக நீங்க வந்து எக்ஸ்பிரஷன் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, லூப் பவுண்ட் should not be null. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஃபார் லூப்ல பவுண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த பவுண்ட் வேல்யூஸ் வந்து null அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, பவுண்ட் வேல்யூ should start from lower to upper value. ஓகேவா? சோ நம்ம இந்த ஃபார் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுண்ட் வேல்யூ கொடுத்திருப்போம். சோ அந்த பவுண்ட் வேல்யூ நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா லோவர்ல இருந்து அப்பர் வேல்யூ வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ண போறோம். அதனால ஃபார் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க வந்து ஃபார் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார் லூப்புக்கான இண்டெக்ஸ் நேம் இல்லனா வேரியபிள் நேம் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டெக்ஸ் நேம் இல்லனா வேரியபிள் நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த வேரியபிள் நேம் இல்லனா இந்த இண்டெக்ஸ் நேம் வந்து நம்ம டிக்ளேர் பிளாக்ல வந்து நம்ம டிக்ளேர் பண்ண வேணாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆரக்கிளே நம்ம வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து நம்மளுக்கு இம்ப்ளிசிட்டா வந்து டிக்ளேர் பண்ணும். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு PLS இன்டிஜர் அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை வச்சு ஆரக்கிளே வந்து நம்மளுக்கு இம்ப்ளிசிட்டா வந்து இந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணும். ஓகேவா? சோ நம்ம வந்து இதுக்கு வந்து தனியா டிக்ளேர் செக்ஷன்ல போய் டிக்ளேர் பண்ண வேணாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன் அப்படின்ற அந்த கீவேர்ட் கொடுக்கணும். சோ நீங்க வந்து இன் அப்படின்ற அந்த கீவேர்ட் கொடுத்துட்டீங்க. இந்த லூப்பை வந்து நீங்க எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுமா இல்லனா டிசெண்டிங் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நம்ம வந்து இந்த லூப்பை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த கீவேர்டும் நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். ஓகேவா? ஆனா அதே இது நம்ம இந்த லூப்பை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவுண்ட் வேல்யூஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ பவுண்ட் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த லூப்பை வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க வந்து லூப் பண்ணணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 1 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோவர் பவுண்ட் வேல்யூ, அந்த 10 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்பர் பவுண்ட் வேல்யூ. ஓகேவா? சோ நீங்க எப்பலாம் வந்து இந்த லோவர் பவுண்ட் வேல்யூவும் அப்பர் பவுண்ட் வேல்யூவும் நீங்க கொடுக்குறீங்களோ கண்டிப்பா நீங்க வந்து இன்டிஜர் இல்லனா நம்பர் டேட்டா டைப்ல தான் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நம்ம இங்க கொடுத்திருக்க அந்த வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா PLS இன்டிஜர் அப்படின்ற அந்த டேட்டா டைப்ல தான் இருக்கு. சோ அப்ப அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்டிஜர் வேல்யூ இல்லனா நம்பர் வேல்யூ தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? சோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க கொடுக்கிற பவுண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம நம்பர் இல்லனா இன்டிஜர் வேல்யூல தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லூப் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணோம். சோ லூப் அப்படின்றது கொடுத்துட்டீங்க. இந்த லூப்புக்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குது. சோ நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ நம்ம ஒரு லூப் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த லூப்பை முடிக்கிறதுக்கு நம்ம எண்ட் லூப் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த இண்டெக்ஸ் நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது இம்ப்ளிசிட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம டிக்ளேர் பண்ண வேணா ஆரக்கிளே வந்து நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணும். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் லூப்போட வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பவுண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பவுண்ட் இல்லனா பவுண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த ஃபார் லூப் நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அனானிமஸ் பிளாக் கிரியேட் பண்ணலாம். ஒரு அனானிமஸ் பிளாக் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பிகின் எண்ட் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? சோ அதனால நான் பண்றேன் அப்படின்னா பிகின் அப்படின்றத கொடுக்குறேன். பிகின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எண்ட் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும். எண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம எண்டிங் ஸ்லாஷ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ இந்த பிகின் எண்ட் பிளாக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா? சோ ஒரு ஃபார் லூப் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஃபார் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணணும். சோ நீங்க வந்து ஃபார் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார் லூப்புக்கான வேரியபிள் நேம் இல்லனா இண்டெக்ஸ் நேம் என்ன அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா I அப்படின்றத எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நீங்க வந்து வேரியபிள் நேம் கொடுத்துட்டீங்க. இதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? சோ நீங்க வந்து இன் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த ஃபார் லூப்பை எந்த ஆர்டர்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து எந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ண வேணாம். அதே இது நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதனால நம்ம எந்த கீவேர்டும் மென்ஷன் பண்ண வேணாம். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து என்ன கேக்குது அப்படின்னா நீங்க வந்து அப்பர் பவுண்ட் வேல்யூவும் லோவர் பவுண்ட் வேல்யூ நீங்க ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ லோவர் பவுண்ட் வேல்யூ அப்பர் பவுண்ட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லூப் நம்ம எத்தனை வாட்டி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்ற அந்த கவுண்ட்டை வந்து நம்மளுக்கு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 அப்படின்ற அந்த வேல்யூல இருந்து 5 அப்படின்ற அந்த வேல்யூ வரைக்கும் நீ என்ன பண்ண அப்படின்னா லூப் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோவர் பவுண்ட் வேல்யூவா நான் வந்து 1 அப்படின்றது கொடுத்திருக்கேன். அப்பர் பவுண்ட் வேல்யூவா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5 அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? சோ இந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவுல இருக்க எல்லா வேல்யூஸும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டபுள் டாட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு டாட் எதுக்கு அப்படின்னா இந்த 1ல இருந்து இந்த 5 வரைக்கும் என்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லா வேல்யூஸும் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெண்டு டாட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த ரெண்டு டாட் தான் நீங்க கொடுக்கணும். சோ இதுக்கு பதில் நீங்க வந்து 3 டாட்டோ இல்லனா சிங்கிள் டாட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? சோ அதனால நீங்க வந்து இந்த ரெண்டு டாட் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லா கொடுங்க. ஏன்னா ரெண்டு டாட் தான் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால வந்து ரெண்டு டாட் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ நீங்க வந்து பவுண்ட் வேல்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து லூப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். அதுக்காக லூப் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஓகேவா? சோ நீங்க வந்து லூப் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இந்த லூப்புக்குள்ள எந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நீ வந்து எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த dbms_output.put_line அப்படின்ற அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா? சோ நீங்க வந்து dbms_output.put_line அப்படின்றது கொடுத்துட்டீங்க. இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எதை நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து i அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள். ஓகேவா? அதாவது நம்ம டிக்ளேர் பண்ணல. ஆனா ஆரக்கிளே வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இம்ப்ளிசிட்டா வந்து நமக்கு டிக்ளேர் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த i அப்படின்ற அந்த வேரியபிள் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதனால i அப்படின்றது கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் செமிகோலன் வச்சு நான் டெர்மினேட் பண்றேன். ஓகேவா? சோ நம்ம எப்பலாம் வந்து ஒரு லூப் வந்து ஸ்டார்ட் பண்றோமோ கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் எண்ட் லூப் அப்படின்றத கொடுக்கணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எண்ட் லூப் அப்படின்றத நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சர்வர் அவுட்புட் வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேவா? சோ எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 அப்படின்ற அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இது மாதிரி லோவர் பவுண்ட் வேல்யூவும் அப்பர் பவுண்ட் வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஐ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து டிக்ளேர் பண்ண வேணாம். ஆரக்கிளே அந்த வேலையை நம்மளுக்காக பண்ணிடும். அதாவது இம்ப்ளிசிட்டா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா PLS integer அப்படின்ற அந்த டேட்டா டைப் வச்சு நம்மளுக்கு இந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுது. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வேரியபிள்ல உங்களால இன்டிஜர் வேல்யூ இல்லனா நம்பர் வேல்யூ தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம இங்க கொடுக்குற லோவர் பவுண்ட் வேல்யூவும் அப்பர் பவுண்ட் வேல்யூவும் பாத்தீங்க அப்படின்னா இன்டிஜர் இல்லனா நம்பர் அப்படின்ற அந்த டேட்டா டைப்ல தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நம்ம இங்க இதுல பாத்திருப்போம் counter statement should be placed before the loop keyword அப்படின்றத நம்ம பாத்திருப்போம். ஓகேவா? சோ இதுல counter statement எது அப்படின்னா சோ இதுதான் வந்து counter statement அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ counter statement அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லூப்பை வந்து எது வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ அதுதான் வந்து counter statement அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப்பை பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே இந்த ஃபார் அப்படின்ற அந்த கவுண்டர் தான் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள வேல்யூஸ் வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஓகேவா? சோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வந்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பவுண்ட் வேல்யூஸ் வந்து லோவர்ல இருந்து அப்பர் வேல்யூ தான் நீங்க ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அதே இது நீங்க அப்பர் வேல்யூல இருந்து லோவர் வேல்யூ நீங்க ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். பட் ஆனா அவுட்புட் வந்து உங்களுக்கு வராது. சோ அதே நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லோவர் பவுண்ட் வேல்யூக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படின்றது கொடுக்குறேன். இந்த அப்பர் பவுண்ட் அப்படின்ற அந்த வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நான் வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சோ கிளியர் பண்ணிட்டு இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு தான் வரும். பட் ஆனா ரிசல்ட் நம்மளுக்கு காட்டாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஜிக் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோவர் பவுண்ட் வேல்யூல இருந்து அப்பர் பவுண்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா நம்ம இங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அப்பர் பவுண்ட் வேல்யூல இருந்து லோவர் பவுண்ட் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். பட் ஆனா அவுட்புட் நம்மளுக்கு வராது. சோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இது மாதிரி அப்பர் பவுண்ட்ல இருந்து லோவர் பவுண்ட் வேல்யூ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண கூடாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 5 அப்படின்ற ஒன்னே ஒன்று தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா
நீங்க வந்து 5 டபுள் டாட் கொடுத்துட்டு திருப்பி இங்க வந்து நீங்க 5 அப்படின்றது கொடுக்கலாம். ஓகேவா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லோவர் பவுண்ட் வேல்யூ நான் வந்து 5 அப்படின்றது கொடுத்திருக்கேன். அப்பர் பவுண்ட் வேல்யூ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சேம் 5 அப்படின்ற வேல்யூ நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்து லூப் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சோ இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு வாட்டி எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி 5 அப்படின்ற அந்த அவுட்புட் எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி வேல்யூஸ் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது லோவர் பவுண்ட் வேல்யூவும் அப்பர் பவுண்ட் வேல்யூவும் சேம் வேல்யூஸ் வந்து நீங்க கொடுத்து நீங்க வந்து லூப்பை வந்து நீங்க ஜெனரேட் பண்ணலாம் இல்லனா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ஃபார் லூப்ல இந்த கவுண்டர் வேல்யூஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ இதுல வந்து 5 அப்படின்ற லோவர் பவுண்ட் வேல்யூவும் இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 6.5 அப்படின்ற அந்த அப்பர் பவுண்ட் வேல்யூ நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ நான் அப்பர் பவுண்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ்ல நான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ இப்போ வந்து நான் இந்த ப்ரோகிராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 6 7 அப்படின்ற மூணு அவுட்புட் எனக்கு வருது. ஓகேவா? சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எப்பலாம் இந்த டெசிமல் வேல்யூஸ் வந்து இந்த 0.5 க்கு மேல போதோ அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹோல் நம்பர் அது வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேவா? சோ அப்ப 6.5 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7 அப்படின்றது எடுத்துரும். சோ அப்ப வந்து 5 6 7 அப்படின்ற அந்த மூணு வாட்டி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா லூப் பண்ணும். ஓகேவா? சோ அதே இது இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 4 9 அப்படின்றது கொடுக்குறேன். சோ 4 9 நம்ம வந்து ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 தான் வரும், 7 அப்படின்றது வராது. சோ அப்ப நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு வாட்டி தான் நமக்கு என்ன பண்ணும் லூப் அப்படின்றத பண்ணும். ஓகேவா? சோ இதை நான் வந்து கிளியர் பண்றேன். கிளியர் பண்ணிட்டு நான் வந்து திருப்பி நான் இந்த ப்ரோகிராம் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 6 அப்படின்ற அந்த ரெண்டு அவுட்புட் தான் எனக்கு வருது. ஓகேவா? சோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க வந்து இந்த கவுண்டர் வேல்யூஸ்ல வந்து நம்பர் வேல்யூ நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெசிமல் வேல்யூஸ்க்கு பதில் நம்ம ஃபிராக்ஷன் வேல்யூஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 20 டிவைட் பை 2 அப்படின்றது கொடுக்குறேன். சோ 20 டிவைட் பை 2 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10. சோ அப்ப இந்த லூப் பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து நமக்கு 10 வரைக்கும் நமக்கு லூப் ஆகும். ஓகேவா? சோ இப்போ இந்த ப்ரோகிராம் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து 5ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு வந்து லூப் பண்ணுது. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா இந்த கவுண்டர் வேல்யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லோவர் பவுண்ட்ல இருந்து அப்பர் பவுண்ட் வேல்யூஸ் வரையும் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த லோவர் பவுண்ட் இந்த அப்பர் பவுண்ட் வேல்யூஸ்ல நீங்க வந்து டெசிமலும் நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லனா ஃபிராக்ஷனும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. அந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல நிறைய எம்ப்ளாயிஸோட நேம்லாம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த எம்ப்ளாயிஸோட நேம்லாம் நம்ம எப்படி இதுல பிரிண்ட் பண்றது இல்லனா எப்படி நம்ம லூப் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லூப் உள்ள போறேன். சோ லூப் உள்ள போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயிஸோட நேம்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எழுதுறேன். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடி வந்து கொடுக்குறேன். சோ அந்த எம்ப்ளாயி ஐடியில உள்ள எம்ப்ளாயோட நேம் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணு இல்லனா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? சோ நம்ம வந்து ஒரு PLSQL ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் அப்படின்னா நம்மளால டைரக்டா அந்த அவுட்புட் வந்து நம்மளால பிரிண்ட் பண்ணி இல்லனா வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா? சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த வேல்யூ வந்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணோம். ஸ்டோர் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்றேன். சோ ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம டிக்ளேர் அப்படின்றது கொடுக்கணும். சோ நீங்க வந்து டிக்ளேர் அப்படின்றது கொடுத்துட்டீங்க. இதுல வந்து நீங்க எதை டிக்ளேர் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது. ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கிறேன். v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். சோ நீங்க வந்து வேரியபிளுக்கான நேம் கொடுத்துட்டீங்க. இந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேக்குது. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. சோ அந்த எம்ப்ளாயிஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? சோ அந்த காலம்ல இருக்க டேட்டா டைப் என்னவோ அதே டேட்டா டைப் நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த வேரியபிளுக்கு நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். சோ சொல்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பர்சன் டைப் அப்படின்றத நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை நம்ம இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள்ல வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். ஓகேவா? சோ அதாவது இந்த SQL ஸ்டேட்மெண்ட்ல வர வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் இன்டு அப்படின்ற இன்டு கிளாஸ் கொடுக்குறேன். இன்டு கிளாஸ் கொடுத்து அந்த வேரியபிளை நான் வந்து இங்க ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிள்ல என்ன ரிசல்ட் இருக்கோ இல்லனா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல அந்த வேரியபிளை வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாயியோட ஐடி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். சோ அது ப்ரொவைட் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அதாவது i அப்படின்ற ஒரு இம்ப்ளிசிட் வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நீ என்ன பண்ண அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் அந்த i அப்படின்ற அந்த வேரியபிளை நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். ப்ரொவைட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை செமிகோலன் வச்சு நான் டெர்மினேட் பண்றேன். ஓகேவா? சோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த i அப்படின்ற அந்த வேரியபிள்ல வேல்யூஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா எனக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து தான் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 100 அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? சோ 100ல இருந்து எனக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒரு 105 உள்ள ரெக்கார்ட் வரையும் எனக்கு டிஸ்ப்ளே பண்ண அப்படின்னா சொல்றேன். ஓகேவா? சோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா 105 அப்படின்றது நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா லோவர் பவுண்ட் வேல்யூ நான் கொடுத்திருக்கேன் 100 அப்படின்றது கொடுத்திருக்கேன்.
அப்பர் பவுண்ட் வேல்யூ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 105 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ அந்த ரெண்டு வேல்யூக்கு நடுவில் இருக்க எல்லா வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னா 2 டாட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 100ல இருந்து 105 வரைக்கும் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அத்தனை எம்ப்ளாயிஸோட நேமும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. சோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் இருக்க டேட்டாஸை வந்து நான் ஃபார் லூப் வழியா நான் வந்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க இது மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இன் அப்படின்ற அந்த கீவேர்ட் பக்கத்துல ரிவர்ஸ் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்றத நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? சோ ரிவர்ஸ் அப்படின்ற நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபார் லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்பர் பவுண்ட் வேல்யூல இருந்து லோவர் பவுண்ட் வேல்யூ வரைக்கும் என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதை நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 105 பாத்தீங்க அப்படின்னா டேவிட் அப்படின்ற நேம் இருக்கும். சோ அதனால நம்மளுக்கு டேவிட் அப்படின்றது இருக்கு. சோ அப்படியே கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் அப்படின்றது இருக்கும். சோ நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா ரிவர்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க இந்த ரிவர்ஸ் ஃபார் லூப் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ அதாவது என்ன அப்படின்னா இங்க வந்து ரிவர்ஸ் அப்படின்ற வேல்யூ கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்பர் பவுண்ட் வேல்யூவும் இந்த இடத்துல வந்து லோவர் பவுண்ட் வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்படி ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும், பட் ஆனா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராது. ஓகேவா? சோ நீங்க வந்து ரிவர்ஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்தாலும் கொடுக்காம இருந்தாலும் சோ இதுதான் வந்து லாஜிக். ஓகேவா? அதாவது இந்த ஸ்டார்டிங்ல வந்து நீங்க லோவர் பவுண்ட் வேல்யூ கொடுக்கணும், அது மாதிரி இந்த இடத்துல வந்து நீங்க அப்பர் பவுண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா? சோ நீங்க வந்து ரிவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும், பட் ஆனா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வராது. சோ அதை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து ரிவர்ஸ் அப்படின்றது கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லோவர் பவுண்ட் வேல்யூ தான் ப்ரொவைட் பண்ணும், அதுக்கு அடுத்து நீங்க அப்பர் பவுண்ட் வேல்யூ நீங்க ப்ரொவைட் பண்ணும். சோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லூப் பவுண்ட் should not be null அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து லூப் பவுண்ட். ஓகேவா? சோ இந்த லூப் பவுண்ட் வேல்யூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ நல் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் நல் அப்படின்றத ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து நான் ரிமூவ் பண்றேன். சோ ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூமரிக் ஆர் வேல்யூ எரர் அப்படின்ற எரரை வந்து நமக்கு த்ரோ பண்ணுது. சோ எதுக்காக த்ரோ பண்ணுது அப்படின்னா நம்ம இங்க வந்து நல் அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். சோ ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நல் அப்படின்ற வேல்யூ வந்து நம்பரா வந்து கன்வெர்ட் பண்ண பார்க்கும். ஓகேவா? சோ அது நம்பரா அது கன்வெர்ட் பண்ண முடியாதனால நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நியூமரிக் ஆர் வேல்யூ எரர் அப்படின்றது நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஓகேவா? சோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணும்போது ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான வேரியபிளை வந்து இம்ப்ளிசிட்டா வந்து நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணும். ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா PLS இன்டிஜர் அப்படின்ற அந்த டேட்டா டைப் வச்சு நம்மளுக்கு ஒரு வேரியபிளை வந்து நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணுது. சோ அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு புதுசா ஒரு ரூல் இல்லைன்னா புதுசா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அதை ஆட் பண்ணுது. ஓகேவா? சோ அதாவது என்ன அப்படின்னா இந்த வேரியபிள்ல நல் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அதை ஆட் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ அதனாலதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேரியபிள்ல நம்ம ஏதாவது நல் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா நம்மளால ஸ்டோர் பண்ண முடியல. ஓகேவா? சோ அதனாலதான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நியூமரிக் ஆர் வேல்யூ எரர் அப்படின்ற அந்த எரரை வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இம்ப்ளிசிட் வேரியபிள்ல நம்மளால நல் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ண முடியாது, ஒன்லி இன்டிஜர் வேல்யூ இல்லனா நியூமரிக் வேல்யூ ஒண்டி தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து ஒரு பவுண்ட் வேல்யூஸ்ல வந்து நல் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நியூமரிக் ஆர் வேல்யூ எரர் அப்படின்ற அந்த எரர் உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள்ல ஒரு ரூலை வந்து செட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த வேரியபிள் வந்து நல் வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை செட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நல் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகேவா? சோ இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு டவுட் வரலாம். சோ என்ன அப்படின்னா நம்ம இந்த ஃபார் லூப் வேரியபிளுக்கு இந்த ஐ அப்படின்ற அந்த நேம் ஒண்டி தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுமா இல்ல வேற ஏதாவது நேம் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாதா அப்படின்ற உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகேவா? சோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நேம் வேணாலும் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஆனா நீங்க கிரியேட் பண்ற வேரியபிள் இல்லனா நீங்க கொடுக்கிற வேரியபிள் பாத்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஓகேவா? சோ அந்த வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்க இதுல ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து அந்த வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கான ரூல்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனோ மேல கார்ட்லயும் கொடுக்குறேன், நீங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்க இந்த ஃபார் லூப்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?
ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கண்டினியூ அண்ட் கண்டினியூ வென் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.